ட்விஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. செலிபிரிட்டி சரி நல்லா இருந்துச்சு படம். விஜய் சார் செம்மையா பண்ணிக்கிறாப்புல. 50வது படம் தான், மாஸ் ஆகுது படம். ரொம்ப நல்ல ஒரு படம் இது. விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப், அப்புறம் படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே இது வந்து மகளை பெற்ற எல்லா அப்பாக்களும் இந்த படம் பார்க்க வேண்டிய படம். அண்டு தப்பு செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த படம் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்ல படம். அது எல்லாமே இருக்குது. அது படம் பார்க்கும்போது தான் ஆடியன்ஸ்க்கு தெரியும். அது எல்லாமே நம்ம ரிவீல் பண்ணிட்டோன்னா ஆடியன்ஸ்க்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிடும்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, போரே அடிக்கல, நல்லாயிருக்கு. இப்போ எனக்கு வார்த்தையே வரல அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கிளைமேக்ஸோட தாக்கம் தான். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் கதை நல்லா இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறையா எதிர்பாராத சீன்லாம் நிறையா இருக்குது, நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. அவர் எப்பவும் போல் சூப்பராக பண்ணியிருக்காரு. போர்லாம் கிடையாது, நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. போர்லாம் கிடையாது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். மகாராஜா படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஸ் யூஷுவலாக நார்மலாக பார்த்த படம் மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஓகே, கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருந்தாங்க. கிளைமேக்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லாவே எடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு மெசேஜாக இருந்துச்சு. இல்லை, நிறைய நல்ல படம் வருது ஆக்சுவலாக. இப்போ இந்த படம் வந்து நான் ஆக்சுவலாக நார்மலாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னே தெரிஞ்சது ஓகே, இதுவும் கொஞ்சம் ஒர்த்தான மூவி தான் அப்படின்ட்டு. படம் நல்லா இருந்ததுங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. நல்லா இந்த வருஷத்தில் 2 படம் நல்லா வந்திருக்கு. ஒன்று கருடன், இன்னொன்று வந்து மகாராஜா. இந்த 2 படமும் நல்லா இருக்குது. இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காருங்க. நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. இல்லை எதுலேயுமே லேக் இல்லை, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண் குழந்தைங்கள சேஃபாக இது பண்ணணும், நல்லபடியாக வளர்க்கணும், அதை தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி படம் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா அல்டிமேட்டாக இருந்ததுங்க. நல்லா இருந்துச்சுங்க. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடி 1-2 இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஓவரால் ஒரு நல்ல மூவிங்க, ஒன் டைம் வாட்சபிள். படத்தில் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்றும் பெருசாக மெசேஜ்னு ஒன்றும் இல்லை சார். பட் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. விஜய் சேதுபதி ஆக்டிங் ஆல்வேஸ் எப்போதும் போல் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ நல்லா பண்ணியிருக்காருங்க. நல்லா நான் எக்ஸ்பெக்டட் தான், முன்னாடியே தெரிஞ்சிச்சு. பட் நல்லா இருக்குது. இப்படி தான் ஃபினிஷ் பண்ண முடியும். நல்லா ஃபினிஷ் பண்ண இல்லை சார். முடிஞ்ச வரைக்கும் இது அப்படியே த்ரில்லிங் அப்படியே போகிற மாதிரி தான் போய் வச்சுருக்காங்க. சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அட் லாஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் முன்னாடி தான் அப்படியே நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, அந்த இப்படி தான் ஸ்க்ரீன் பிளே இப்படி தான் போக போகுதுன்னு புரிஞ்சிருச்சு. பட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் இதுக்கு மேலே வேறு மாதிரி முடிக்க முடியாது. நல்லா இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருந்தார், நல்லா நடிச்சிருந்தார். எல்லாருமே அவங்கவுங்க ரோலை வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக சார். அதான் சொல்லிட்டேனே, சேது சார் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அனுராக் கஷ்யப் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரும் செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்தந்த ரோல் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து விஜய் சேதுபதி ஆக்டிங் அண்ட் ஆல்சோ இந்த போலீஸ் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. 2 பேர் ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. அது சூப்பராகவே பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்லையும் ஆக்டிங்லாம் குறைய சொல்ல முடியாது. எல்லாமே 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு ஏதோ வேறு மாதிரி கதை கொண்டு போனாங்க. போக போக தான் ஃபஸ்ட்டு ஒரு 1 hour கழிச்சு தான் கதையே என்னென்னு புரிய ஆரம்பிச்சிது. நல்லா இருந்துச்சு. போர்லாம் அடிக்கவே இல்லை, நல்லாவே தான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா நான் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய சீன்ஸ் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பர், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. கண்டிப்பாக ஃபேமிலியோட அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா கொஞ்சம் ஹார்ஷான சீன்ஸ்லாம் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். முக்கியமாக பெண் குழந்தைங்க வச்சுக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம்.